வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவன். இன்று இந்த வீடியோவில் நாம் இயந்திரங்கள் பற்றி பேசப் போகிறோம். ஏனெனில் பெரும்பாலும் எப்போது ஒரு பக்கவாதம் பேராலிசிஸ் நோயாளி இருப்பாரோ அவர் பிசியோதெரபி செய்ய போகும்போது பிசியோதெரபிஸ்ட் என்ன செய்கிறார் என்பதை பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்ய வைக்கிறார். அதற்கு பிறகு அரை மணி நேரம் அல்லது 30 நிமிடம் நோயாளியை மசில் ஸ்டிமுலேட்டர் அல்லது டென்ஸ் மிஷின் வைத்து விட்டு விடுகிறார். இந்த மசில் ஸ்டிமுலேட்டர் என்ன செய்கிறது அல்லது இந்த டென்ஸ் மிஷின் என்ன செய்கிறது என்று நோயாளிக்கு எந்த தகவலும் இருக்காது. அது அவருக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லையா என்பதையும் அவருக்கு தெரியாது. ஆனா அது பளிச்சிடும் மாதிரி தெரிகிறது. நோயாளி நினைக்கிறார், நான் மசில் ஸ்டிமுலேட்டர் பயன்படுத்தினால் எனக்கு மீண்டும் சக்தி வந்துவிடும், நான் மீண்டும் நடக்க ஆரம்பித்து விடுவேன். ஆனா அப்படி நடக்கவில்லை. டென்ஸ் மிஷின் பயன்படுத்தினால் கொஞ்சம் கொஞ்சம் அதிர்ச்சி மாதிரி உணர்வு வரும். நோயாளி நினைக்கிறார், என் தசையில் சக்தி வந்து கொண்டிருக்கிறது, நான் இப்போதே நடக்க ஆரம்பித்து விடுவேன். அது நடக்கப் போவதில்லை. இந்த மிஷின் எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அப்படி என்றால் முதலில் ஆரம்பிப்போம், விரைவாக புரிந்து கொள்வோம். பிரெயின் ஸ்ட்ரோக் அல்லது லகவா எப்படி சம்பவிக்கிறது என்பதை. லகவா என்றால் உங்கள் கை கால் வேலை செய்யாததுதான். ஆனா இதன் பிரச்சனை உங்கள் கை காலில் இல்லை. பிரச்சனை உங்கள் மூளையில் தான் இருக்கிறது. மூளையில் கிளாட் ஏற்பட்டது, நரம்பு வெடித்தது. அதனால் உங்கள் கை கால் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் மூளை பகுதி இப்போது வேலை செய்ய முடியவில்லை. ஆனா நாம என்ன செய்தோம்? நாங்கள் எங்கள் கைகளையும் கால்களையும் ஆட்டுகிறோம். கரண்ட் கொடுத்து அது இயக்கப்படுமா என்று பார்க்கிறோம். இதனால் நம்முடைய தசைகளில் சக்தி வரலாம், தசைகள் வலுவாகலாம். ஆனா மூளையின் தசைகளை இயக்கும் சக்தி வராது. அதனால்தான் மசில் ஸ்டிமுலேட்டர் அல்லது டென்ஸ் மிஷின் மூளை ஸ்ட்ரோக் நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் உங்கள் மூளையில் தான் வேலை செய்ய வேண்டும், தசைகளில் அல்ல. தசைகள் நன்றாக இருக்கின்றன, உங்கள் கை நன்றாக இருக்கிறது, எலும்பு உடைந்தது இல்லை, மம் கிழிந்தது இல்லை, எந்த காயமும் இல்லை, அதற்கு எதுவும் ஆகவில்லை. அதனால் உங்கள் கவனம் கை கால்களில் இருக்கும் வரை உங்களுக்கு நிம்மதி கிடையாது. சிறிது மேலே வாருங்கள், உங்கள் மூளையில் செல்லுங்கள், அங்கே என்ன நடந்தது என்று உள்ளே பார்த்து புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். மூளையின் எந்த பகுதியை பாதிப்பு ஏற்பட்டதோ அது அந்த கையை இயக்கிக் கொண்டிருந்தது அல்லவா? அதனால் அதை சரி செய்யுங்கள், கை தானாகவே இயங்கத் தொடங்கும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய மூளையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்போது நம்முடைய மூளையை புரிந்து கொள்வோமோ, மூளை எப்படி தன்னுடைய உள்ளே திருத்தங்களை கொண்டு வருகிறது என்பதை அறிந்து கொள்வோமோ, அப்போது நம்முடைய பக்கவாதம், மூளை பக்கவாதம் மிகவும் விரைவாக குணமாக தொடங்கும். நான் உங்களுக்கு இதை ஒரு சிறிய உதாரணம் மூலம் விளக்குகிறேன். உங்கள் உடலில் எங்காவது தோலில் விட்டு ஏற்பட்டால் அது தானாகவே ஆறிவிடும், இல்லையா? அங்கு ஒரு சின்னம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அங்கு கொஞ்சம் தடிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, தெரியுமா? ஆனா அது தானாகவே ஆறிவிடும். அதே மாதிரி மூளையில் குருதி உறை வந்திருந்தாலும் அல்லது நரம்பு வெடித்திருந்தாலும் மூளையிலும் சேதம் ஏற்பட்டிருக்கும். அப்படி என்றால் மூளையிலும் அந்த காயம் ஆறுவதற்கான ஏதோ ஒரு முறை இருக்கலாம். அது நடக்கிறது. அதனால்தான் உங்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்ட அந்த நாளை நினைவு கூறுங்கள். நீங்கள் அப்போது நடக்க முடியவில்லை, பேச முடியவில்லை, உட்கார முடியவில்லை. ஆனா அடுத்த 2-3 மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பித்தீர்கள், நடக்க ஆரம்பித்தீர்கள், பேச ஆரம்பித்தீர்கள். அப்படித்தானே? ஏன் இப்படி கடந்தது? ஏனென்றால் மூளையில் ஏற்பட்ட காயம் அல்லது சேதம் ஆற ஆரம்பித்தது. அது எப்படி ஆறியது? ஏனென்றால் தோலில் உள்ள செல்கள் எங்காவது மற்ற இடங்களில் உள்ள தோல் செல்கள் 1, 2ஆக 2, 4ஆக பிரிந்து அந்த தோலை பெரிதாக்கும். அவை ஒன்றோடொன்று ஒட்டிக் கொள்கின்றன. ஆனால் இது மூளையில் நடக்காது. மூளையில் உள்ள நியூரான் செல்கள் தன்னுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியாது. அதாவது ஒரு செல் இன்னொரு செல்லை உருவாக்க முடியாது. இது நம்முடைய நர்வ் சிஸ்டத்தில் ஒரு பிரச்சனை ஆகும். ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அதற்கு பிறகும் நம்முடைய மூளையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. அது நியூரோ தெரபி மூலம் ஏற்பட்டது. உங்கள் திரையில் பாருங்கள், இங்கே உள்ள 2 செல்களும் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பிறகு அவற்றின் உள்ளடங்கிய இணைப்புகள் ஒன்றோடொன்று கை கொடுக்கின்றன. இப்போது மூளையின் உள்ளே ஒரு செல் எத்தனை மற்ற செல்லுடன் இணைப்பை உருவாக்கும் என்பதில்தான் நம்முடைய மூளை எவ்வளவு வளர்ச்சி அடையும் என்பது சார்ந்துள்ளது. அதனால் நீங்கள் திரையில் பார்த்தது போல செல்கள் தங்களுடைய அளவை அதிகரித்தன, தங்களுக்குள் உள்ள இணைப்புகளை அதிகரித்தன. அதனால்தான் நம்முடைய மூளையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. அதனால் இந்த முன்னேற்றம் ஏற்படும் சுழற்சி, இந்த முன்னேற்றம் ஏற்படும் கட்டத்தை தொடர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் பெரும்பாலான நோயாளிகளுக்கு முதல் 6 மாதங்களில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. அதனால்தான் நடக்க முடியாதிருந்த நோயாளி நடக்க ஆரம்பிக்கிறார். மற்றும் மூளையில் இந்த நியூரோ தெரபி நிற்கும் போது நோயாளியில் முன்னேற்றமும் நிற்க ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு நாம் முன்பு எடுத்துக்கொண்டிருந்த மருந்து, அதே மாதிரியான உடற்பயிற்சி, அதே பிசியோதெரபி, இவை எல்லாம் நமக்கு நன்மை அளித்திருந்தாலும் அந்த நன்மை கிடைக்காமல் போகிறது. இதுதான் நோயாளி மனம் தளர ஆரம்பிக்கும் நேரமாக மாறுகிறது. இப்போது நோயாளி மனம் தளர ஆரம்பித்து விட்டால் பெரும்பாலும் என்ன நடக்கிறது என்றால், நாம் பிசியோதெரபிஸ்ட் அருகே போகும்போது, டாக்டர் சார் இதனால் எனக்கு நன்மை கிடைக்கவில்லை, டாக்டர் சார் எனக்கு இது ஆகவில்லை என்று சொல்கிறோம். அப்போது அவர் என்ன செய்கிறார்?
இயந்திரம் உங்கள் மீது பொருத்தப்பட்டு நோயாளியான நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மிஷின் வைத்து விட்டீர்கள் என்றால் அங்கே என்ன நடந்தது? பிசியோதெரபியின் வேலை சுலபமாகி விடுகிறது. ஆனால் உங்களுக்கான சிரமம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த மிஷின்களை நீங்கள் இணையத்தில் தேடி பாருங்கள். அவற்றின் வேலை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் அவை பாராலிசிஸ் நோயாளிகளுக்கு என்ன பயன் தரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகுதான் அவற்றை பயன்படுத்துங்கள். என் பார்வையில் உங்கள் தசைகள் நன்றாக இருக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் இவை எந்த பங்கும் வகிக்கவில்லை. உங்கள் தசைகள் மிகவும் பலவீனமாகிவிட்டால் 2-3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, தசைகள் கிடைக்கவில்லை, மென்மையாகிவிட்டது, உலர்ந்துவிட்டது, அட்ரோபி ஆகிறது. அப்போதுதான் அந்த மசில் ஸ்டிமுலேட்டர் வேலை செய்யும். உங்களுக்கு மிகவும் அதிகமாக வலி இருந்தால் அப்போது டென்ஸ் வேலை செய்யும். அதனால் உங்கள் தசைகள் நன்றாக இருக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் இந்த மிஷின்கள் உங்களுக்கு எவ்வித தேவையும் இல்லை. அதனால் இவைகளில் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது என் மூளையில் எப்படி முன்னேற்றம் வரும் என்பதுதான். அது ஆக்கியூபேஷனல் தெரபியிலிருந்து தான் வரும். ஆக்கியூபேஷனல் தெரபி பற்றி நான் நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே உருவாக்கியுள்ளேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த சேனலில் உள்ள எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். உங்களுக்கு நோயாளிகளின் வீடியோக்களும் கிடைக்கும். மேலும் நீங்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவான கருத்து கிடைக்கும். இந்த வீடியோ மூலம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இன்னும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், ஏதேனும் கேட்க விரும்பினால் மிகவும் வரவேற்கப்படுகிறீர்கள். சரி, தொடருங்கள். வணக்கம்.